ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாமே இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுவும் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். ஸோ அது என்ன ஜாப் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து எங்க அப்படின்னா, ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஸோ இங்க தான் இந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வேகன்சிக்கான இந்த பிடிஎஃப் டீடைல்ஸ்மே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 30 ஜாபுக்கான வேகன்சி வந்து அவங்க இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எந்தெந்த ரோலுக்கு மேக்சிமம் ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதுமே, ஏஜ் லிமிட் எவ்வளவு அப்படிங்கறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான இது எல்லாமே, இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10/6/2024, அதாவது ஜூன் 10, 2024ல உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏஜ்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்கேல் ஆஃப் பே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இதுல அப்ளை பண்ண போற போஸ்ட் எதுக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தான் நம்ம இதுல ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமமா ஒரு 44,000 கிட்ட இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 10% ஆஃப் பேஸ் பே டு 20% ஆஃப் பேஸ் பே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு ஹச்ஆர்ஐ, சிஎம்ஆர், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். இது எந்த மாதிரி அப்படின்னா, ஸோ உங்களை வந்து இப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுக்க போறாங்க. ஸோ இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டு உள்ள போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 3 இயர்ஸ்ல வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல இருப்பீங்க. சப்போஸ் அவங்க இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பெர்மனன்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். பட் ஆனா இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்னாலுமே உங்களுக்கு சேலரி வைஸ் வந்து உங்களுக்கு இது வந்து நல்ல பேயா இருக்கிறதுனால அந்த 5 இயர்ஸ்லயே உங்களால நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும், ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில இருந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீஃப் ஜெனரல் இன்ஜினியருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதனாலதான் நமக்கு எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இது இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன். ஸோ இதுலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்கு. ஸோ இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதே இது மற்ற ரோல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலே பேசிக் பேயே உங்களுக்கு வந்து 44,000 45,000 கிட்ட இருக்கு. ஸோ இது போக உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாமே கொடுக்கறத சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000 பிளஸே உங்களுக்கு ஜாப் சேலரிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன், சிவில் அண்ட் ட்ராக், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு, ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயுமே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட் வேகன்சி இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே மினிமமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000 கிட்ட கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த https://careers.chennaimetro அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இதுலதான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ற ஆப்ஷனுமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்றதா இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதா. சப்போஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன் பர்சன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம். சப்போஸ் நீங்க எதுலயுமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எந்த எக்ஸாம் எதுவுமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இதுல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 04424378000 ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து காலை 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே கேட்டுக்கலாம். ஸோ இது தவிர்த்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற உங்களுக்கு வந்து எதுவும் queries இருக்கு அப்படின்னா hr@cmrl.in அப்படிங்கிற இமெயில் ஐடியிலுமே உங்களோட queries எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.